ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொஞ்சம் காரசாரமான பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது சூடான சாதம், சப்பாத்தி, நான், பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கீ ரைஸ், ஜீரா ரைஸ் எல்லா விதமான ரைஸுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். வாங்க இந்த சுவையான பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. ஒரு வரமிளகா, 2 பட்டை, ஏலக்காய் ஒரு 3 எடுத்திருக்கேங்க. கிராம்பு ஒரு 5 கிராம்பு, அன்னாச்சிப்பூ சும்மா கொஞ்சமாக எடுத்திருக்கேங்க, ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக. இப்போ நம்ம எடுத்திருக்க பொருள் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே பெரிய வெங்காயம் 3 நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரேவிக்கு எவ்வளோ குட்டியாக நம்ம கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இப்போது வெங்காயத்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயத்தோட கலர் நமக்கு நல்லா மாறணும். வெங்காயத்திலேருந்து நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்ட வெங்காயத்தை நான் நல்லா வதக்கிட்டேங்க. பாருங்கள், கலர் இந்த அளவுக்கு மாறணும். நமக்கு நல்லா வெங்காயத்துலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தக்காளி, பெரிய தக்காளியாக 2 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி சேர்க்குறத விட அரைச்சி சேர்த்தோன்னா கிரேவி நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். தக்காளியை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம மிளகு சேர்க்க போகிறோம், அதனால் மிளகாத்தூளோட காரத்தை கம்மியாக சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா மசாலா பொருளையும் தக்காளியோடு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கிட்ட வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ தக்காளியிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நம்ம தயிர் சேர்த்தோன்னா கிரேவி நமக்கு நல்லா க்ரீமியாக இருக்குங்க, அதுக்காக தான் சேர்க்குறது. தயிர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கிரேவிக்கு தண்ணி சேர்த்து நல்லா நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு கொதி வரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5லேருந்து 12 நிமிஷம் கிட்ட நல்லா இந்த கிரேவி கொதிச்சு வரட்டுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ இது கொதி வர்ற நேரத்தில் நம்ம இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ஒன்று அரைச்சி சேர்த்துக்கலாங்க. சின்ன ஜார் எடுத்திருக்கேங்க. இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 3/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ அரைச்ச பொடி ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போ நம்ம கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. தண்ணியும் நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான மசாலாவை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும்போது கிரேவியோட மனமும் டேஸ்ட்டாக இருக்குங்க, வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாங்க. 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேங்க. மீடியம் சைஸ் பீசஸாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட குட்டி பீசஸ்னாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். பன்னீர் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மசாலாவில் பன்னீர் படுறது மாதிரி கலந்து கொடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பன்னீர் கொஞ்சம் வேகட்டுங்க. அவ்வளோதாங்க. இனி நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடிங்க. நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இருக்குங்க. அதனால தான் முன்னாடியே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துனது. நீங்களும் இந்த பன்னீர் கிரேவி ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.